பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கிற புயல் நம்மை தடமாற செய்யும், நம்ம நிலைக்குலைய செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது உதவி கிடைக்காதா, தப்பிப்பதற்கு ஒரு வழி கிடைக்காதா என்று நம்ம கண்கள் தேடும். இன்றைக்கு ஒரு தெய்வ மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள்லாம் வாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் கண்கள் எப்பொழுதுமே கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது இயேசுவை தேடி ஓடுவோம். ஆனால் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவரை ஜெபிக்க நேரம் இருக்காது, துதிக்க நேரம் இருக்காது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு கூட நேரம் இருக்காது. சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவோம், முடிஞ்ச வரைக்கும் நல்ல சுகபோகமாக வாழ்வோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தவுடன், ஒரு நெருக்கம் வந்தவுடன் உடனே கடவுளை தேட ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்ம கண்ணுக்கு இயேசு தெரிவார். அது வரைக்கும் அவர் தெரிய மாட்டார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைய தாவீது சொல்ல, என் கண்கள் எப்பொழுதும் எனி டைம் உங்களையே நோக்கி இருக்கும். 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்லும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உங்க கண்ணு யாரை நோக்கி இருக்கிறது தேவ பிள்ளைகளே? பிரச்சனை நேரத்தில் மாத்திரம் அவரை நோக்கி பார்க்குறீங்களா? எல்லா நேரத்திலும் என் கண்கள் அவரை தான் பார்க்குதுன்னு சொல்றீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அசுத்தங்கள் நம்மை தொடர ஆரம்பிக்கும். நம்முடைய கண்கள் பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனை நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். நம்முடைய கண்கள் பலவீனத்தை பார்க்கும்போது அந்த பலவீனம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்க்கும்போது ஒத்தாசை வரும். பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வரும்பொழுது இயேசுவை பார்த்து நானும் அப்படியே நடக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். நடந்தார். இயேசுவை பார்த்த அவர் கண்கள் கடல் மேலே நடந்து போகிறதை அவர் அவ்வளோ சந்தோஷமாய் அனுபவித்தார். ஆனால் திடீரென்று அவருடைய கண்கள், இயேசுவை பார்த்த கண்கள் ஆழங்களை பார்த்தது, அலைகளை பார்த்தது, மூழ்க ஆரம்பித்தார். என் அன்பு தேவப்பிள்ளை, நம்முடைய கண்கள் ஆழங்களையும் அலைகளையும் காற்றையும் போராட்டங்களையும் பார்க்க 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 நம்ம மூழ்கடிக்கப்படுவோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கும். இந்த தீர்மானம் நீங்க எடுத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையை நீங்க அழகா கடந்து போயிடலாம். என் சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், ஆனா என் கண்கள் எப்போதும் அவரையே நோக்கி இருக்கும். 2 கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, முழங்கால் படிடுங்க, வானத்தை என்னாந்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என் கண்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி இருக்கும். எனக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வரும். நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிங்க தேவ பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். உங்கள் கால்களை எல்லா வலைகளுக்கும் சத்துருடைய கண்ணிகளுக்கும் தப்புவிப்பார். கண்கள் மாத்திரம் அவரையே நோக்கி இருக்கட்டும். ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என் கண்கள் எப்போதும் உண்மையே நோக்கி இருக்கட்டும் ஐயா. ஒருவேளை இதுவரைக்கும் உலகத்தை பார்த்து, உலகத்தின் காரியங்களை பார்த்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் தொலைத்து போய் நின்றிருப்போமானால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை மாறட்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற கிருபையை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.